வணக்கம் நண்பர்களே. பார்க்க பச்சமண்ணு போல இருக்கிற ஒரு பள்ளி மாணவி. ஆனா அவளுக்குள்ள ஒரு கொடூரமான மிருகமே ஒளிஞ்சிருக்கு. அது வெளிய வந்தா என்ன நடக்கும்? கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ் தாங்க முடியாத த விட்ச் படத்தோட கதை இது. சரி, கதைக்குள் செல்வோம். படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய ஆய்வகத்தை காட்டுகிறார்கள். அந்த இடம் முழுக்க ரத்தம் சிதறிக் கிடக்கிறது. அங்கே பல சிறு குழந்தைகள் கொடூரமாக கொல்லப்பட்டு கிடக்கிறார்கள். அங்கே இருக்கும் மருத்துவர்கள் மற்றும் சில ஆட்கள் யாரோ ஒரு குழந்தையை தேடுகிறார்கள். அப்போது சுமார் 8 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி இரத்தக் காயங்களுடன் அங்கிருந்து தப்பித்து ஓடுகிறாள். அவள் காடு மேடு என்று பார்க்காமல் மூச்சிரைக்க ஓடுகிறாள். அந்த ஆய்வகத்தின் தலைவி டாக்டர் பெக், டாக்டர் பேக், மிஸ்டர் சோய், மிஸ்டர் சாய் என்பவரிடம் அந்தச் சிறுமியை கொன்றுவிடும்படி உத்தரவிடுகிறார். அந்த சிறுமி ஒரு கிராமத்து வயல்வெளிக்கு வந்து மயங்கி விழுகிறாள். அங்கே ஒரு வயதான தம்பதி, கணவன் மற்றும் மனைவி, அவளை பார்க்கிறார்கள். அந்த தாத்தா அவளை தூக்கிச் சென்று மருத்துவம் பார்க்கிறார். அந்தச் சிறுமிக்கு தன் பெயர், ஊர் எதுவுமே நினைவில் இல்லை. அந்த தம்பதிக்கு குழந்தைகள் இல்லாததால் அவளை தங்கள் சொந்த மகளாகவே வளர்க்க முடிவு செய்கிறார்கள். அவளுக்கு ஜாயுன், ஜா யூன் என்று பெயர் வைக்கிறார்கள். இப்போது கதை 10 வருடம் முன்னோக்கி நகர்கிறது. ஜாயுன் இப்போது ஒரு பள்ளி மாணவி. அவள் பார்ப்பதற்கு மிகவும் சாதுவாகவும் அமைதியாகவும் இருக்கிறாள். அவளுக்கு தன் பழைய வாழ்க்கை பற்றி எதுவும் நினைவில் இல்லை. அவளுடைய வளர்ப்பு தந்தை மாடு மேய்க்கும் தொழில் செய்கிறார். தாய் அல்சைமர் ஞாபக மறதி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். அவர்களின் குடும்பச் சூழல் மிகவும் மோசமாக இருக்கிறது. மாடுகளின் விலை குறைந்துவிட்டதால் பணக்கஷ்டம் ஏற்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஜாயுனுக்கும் அடிக்கடி தாங்க முடியாத தலைவலி வருகிறது. மூக்கில் ரத்தம் வடிகிறது. ஆனால் அவள் இதை தன் பெற்றோரிடம் மறைக்கிறாள். தன் அம்மாவை பார்த்துக் கொள்ளவும் வீட்டு வேலைகளைச் செய்யவும் அவள் மிகவும் கஷ்டப்படுகிறாள். ஒரு சாதாரண கிராமத்து பெண்ணாகவே அவள் வாழ்க்கை போய்க்கொண்டிருக்கிறது. ஜாயூனுக்கு மியங்கி மியங் ஹி என்ற ஒரு நெருங்கிய தோழி இருக்கிறாள். அவள் ஜாயுனிடம் டிவியில் ஒரு பாட்டுப் போட்டி நடக்கிறது. அதில் ஜெயித்தல் நிறைய பரிசு பணம் கிடைக்கும். அது உன் அம்மாவின் மருத்துவச் செலவுக்கு உதவும் என்று சொல்கிறாள். ஜாயூன் முதலில் தயங்குகிறாள், பிறகு சம்மதிக்கிறாள். இருவரும் ரயிலில் அந்த போட்டி நடக்கும் இடத்திற்கு செல்கிறார்கள். ரயிலில் போகும்போது அவர்கள் வேகவைத்த முட்டைகளை சாப்பிட்டுக் கொண்டும் அரட்டை அடித்துக் கொண்டும் மகிழ்ச்சியாகச் செல்கிறார்கள். ஜாயூன் மிகவும் பசியுடன் முட்டைகளை சாப்பிடும் காட்சி மிகவும் ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அவளுக்குள் இருக்கும் அந்த அமானுஷ்ய சக்தி பற்றி தெரியாமல் அவள் ஒரு அப்பாவி பெண்ணாகவே இருக்கிறாள். போட்டி நடக்கும் இடத்திற்கு வந்ததும் ஜாயூன் மேடையில் பாடுகிறாள். நடுவர்கள் அவளிடம் உனக்கு வேறு ஏதாவது தனித்திறமை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அப்போது ஜாயுன் மைக்கை தொடாமலே காற்றில் மிதக்க வைக்கும் ஒரு வித்தையை செய்து காட்டுகிறாள். இதை பார்த்த எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த நிகழ்ச்சி டிவியில் ஒளிபரப்பாகிறது. இதை அந்த ஆய்வகத்தின் தலைவி டாக்டர் பெக் பார்க்கிறார். இவள்தான் அந்த தப்பிப்போன சிறுமி என்பதை அவர் கண்டுபிடித்து விடுகிறார். ஜாயூன் போட்டி முடிந்து வீட்டுக்கு திரும்பும்போது ரயிலில் ஒரு இளைஞன் வந்து அவள் எதிரில் உட்காருகிறான். அவன் பெயர் நோபல்மன். அவன் ஜாயூனை பார்த்து என்னை தெரியவில்லையா என்று கேட்கிறான். ஜாயூன் பயந்து போய் தெரியாது என்று சொல்கிறாள். அவன் அவளை மிரட்டும் வகையில் கன்னத்தில் தட்டுகிறான். ஜாயூன் அழுதுவிடுகிறாள். ஜாயூன் வீட்டுக்கு வந்த பிறகு அவளை சுற்றி மர்மமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கின்றன. கருப்பு நிற கார்கள் அவளுடைய வீட்டைச் சுற்றி வருகின்றன. மிஸ்டர் சோய் ஆரம்பத்தில் அவளை கொல்ல முயன்றவர் அவளை கண்காணிக்கிறார். ஒரு நாள் ஜாயூன் பஸ் ஸ்டாப்பில் காத்திருக்கும்போது அந்த நோபிள்மேன் மீண்டும் வருகிறான். அவன் அவளிடம் உன் பெற்றோர் சீக்கிரமே சாகப்போகிறார்கள் என்று மிரட்டுகிறான். ஜாயூன் பயந்து போய் வீட்டுக்கு ஓடுகிறாள். வழியில் ஒரு போலீஸ் அதிகாரி அவளிடம் பேசுகிறார். அப்போது மிஸ்டர் சோய் அங்கே வருகிறார். ஜாயூனுக்கு தெரியாமலே அவளுடைய கை அந்த போலீஸ் அதிகாரியின் துப்பாக்கியை பறிக்கப் போகிறது. ஆனால் அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறாள். அவளுக்குள் இருக்கும் அந்த உள்ளுணர்வு மெல்ல மெல்ல விழித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறது. அன்று இரவு ஜாயுன் அவள் தோழி மீங்கி வீட்டில் தங்கியிருக்கிறாள். திடீரென்று துப்பாக்கி ஏந்திய ஒரு கூட்டம் வீட்டுக்குள் நுழைகிறது. அவர்கள் மீங்கியின் கழுத்தில் கத்தியை வைத்து ஜாயுனை மிரட்டுகிறார்கள். நீ யார் என்று உண்மையைச் சொல் என்று கேட்கிறார்கள். ஜாயூன் அழுதுகொண்டே எனக்கு எதுவும் தெரியாது, என் தோழியை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சுகிறாள். அந்த கூட்டத்து தலைவன் மீங்கியை கொல்லப் போகிறான். அந்த நொடி ஜாயூனின் முகம் மாறுகிறது. அவளுடைய அழுகை நிற்கிறது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கே இருந்த அத்தனை அடியாட்களையும் அவள் துப்பாக்கியால் சுட்டும் அடித்தும் கொன்று குவிக்கிறாள். அவள் வேகம் மனிதர்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. இதை பார்த்த மீங்கி அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள். ஜாயூன் தன் கையில் இருக்கும் இரத்தத்தை பார்த்துவிட்டு மீண்டும் பழைய ஜாயூனாக மாறி பயப்படுகிறாள். இதை பார்த்த மீங்கி அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள்.
ஜாயூன் தன் கையில் இருக்கும் இரத்தத்தை பார்த்துவிட்டு மீண்டும் பழைய ஜாயூனாக மாறி பயப்படுகிறாள். சண்டை முடிந்ததும் வீட்டின் வெளியே நோபிள்மேன் காத்திருக்கிறான். அவன் ஜாயூனிடம், நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? உன் தலையில் இருக்கும் வலி போக வேண்டுமா? உன் பெற்றோரை உயிரோடு பார்க்க வேண்டுமா? அப்போ என்னுடன் வா என்று கூப்பிடுகிறான். வேறு வழியில்லாமல் ஜாயூன் அவனுடன் காரில் ஏறுகிறாள். அவளுடைய வளர்ப்பு பெற்றோரை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவள் அவர்களிடம் சரணடைகிறாள். காரில் போகும்போது அவள் அமைதியாகவே இருக்கிறாள். அவர்கள் ஒரு ரகசிய ஆய்வகத்திற்குள் நுழைகிறார்கள். அங்கே அவளை ஒரு நாட்காலியில் கட்டி வைக்கிறார்கள். ஆய்வகத்தில் டாக்டர் பெக் ஜாயூனை சந்திக்கிறார். அவர் ஜாயூனிடம் பழைய வீடியோக்களை காட்டுகிறார். அதில் சிறு வயதில் ஜாயூன் எப்படி மிருகத்தனமாக மற்றவர்களை கொன்றாள் என்பது இருக்கிறது. டாக்டர் பெக், நீ சாதாரண பெண் இல்லை. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு ஆயுதம். உனக்கு மூளையில் அதிக சக்தி இருப்பதால் அதுவே உனக்கு தலைவலியை உண்டாக்குகிறது. சிகிச்சை எடுக்கவில்லை என்றால் உன் மூளை வெடித்து நீ இறந்துவிடுவாய் என்று விளக்குகிறார். ஜாயூன் இதை கேட்டு பயப்படுவது போல நடிக்கிறாள். டாக்டர் பெக் அவளுக்கு ஒரு ஊசியை போடுகிறார். அந்த மருந்து அவளுடைய தலைவலியை குறைத்து அவளுக்கு முழு சக்தியையும் கொடுக்கிறது. ஊசி போட்ட சிறிது நேரத்தில் ஜாயூனின் தலைவலி நிற்கிறது. அவள் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிகிறது. டாக்டர் பெக், இப்போது உனக்கு எல்லாம் நினைவிருக்கிறதா என்று கேட்கிறார். அப்போது ஜாயூன் மெல்லச் சிரிக்கிறாள். அந்தச் சிரிப்பு மிகவும் பயங்கரமானது. அவள் டாக்டர் பெக்கிடம், உண்மையில் எனக்கு நினைவாற்றல் போகவே இல்லை. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கிறது என்று சொல்கிறாள். இதுதான் படத்தின் பெரிய திருப்பம். ஜாயூன் இத்தனை வருடம் ஞாபக மறதி உள்ளவள் போல நடித்திருக்கிறாள். அவளுடைய தலைவலி முற்றியதால் அவள் சாகப்போகும் நிலையில் இருந்தாள். அவளை காப்பாற்றக்கூடிய மருந்து டாக்டர் பெக்கிடம் மட்டுமே உள்ளது என்பது அவளுக்கு தெரியும். அதனால்தான் அவள் வேண்டும் என்றே டிவி நிகழ்ச்சியில் தன் சக்தியை காட்டினாள். அவர்கள் தன்னை தேடி வருவார்கள், ஆய்வகத்திற்கு அழைத்து செல்வார்கள் என்று திட்டமிட்டுத்தான் அவள் வலையில் சிக்கினாள். ஜாயூன் இப்போது தன் முழு பலத்தையும் காட்டுகிறாள். அவளை கட்டி வைத்திருந்த சங்கிலிகளை துண்டு துண்டாக உடைக்கிறாள். உன்னை தேடிப்பிடிக்கத்தான் எனக்கு இவ்வளவு நாள் ஆனது என்று டாக்டர் பெக்கிடம் சொல்கிறாள். டாக்டர் பெக் அதிர்ச்சியில் உரைகிறார். ஜாயூன் அந்த அறையில் உள்ள அனைவரையும் தாக்குகிறாள். அவளுடைய வேகம் காற்றை விட அதிகமாக இருக்கிறது. அவள் கைகளை அசைத்தாலே எதிரிகள் தூக்கி வீசப்படுகிறார்கள். அவள் அந்த ஆய்வகத்தை நிர்மூலமாக்க ஆரம்பிக்கிறாள். அவளுக்கு தேவை அந்த மருந்துகள், சியரம் மட்டுமே. இப்போது ஒரு பெரிய சண்டை நடக்கிறது. நோபிள்மேன் மற்றும் மிஸ்டர் சோ இருவரும் ஜாயூனை தடுக்க வருகிறார்கள். ஆனால் ஜாயூன் அவர்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவள். மிஸ்டர் சோயை அவள் மிக எளிதாக கொன்றுவிடுகிறாள். அடுத்து நோபிள்மேனுக்கும் அவளுக்கும் சண்டை நடக்கிறது. இருவரும் காற்றிலே பறந்து சுவர்களை உடைத்து கொண்டு சண்டை போடுகிறார்கள். ஆனால் ஜாயூன் அவனை விட புத்திசாலி மற்றும் பலசாலி. அவள் நோபிள்மேனை கொடூரமாக தாக்கி அவனை கொன்றுவிடுகிறாள். கடைசியாக டாக்டர் பெக்கை கொன்றுவிட்டு அங்கிருக்கும் மருந்துகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஆய்வகத்தை எரித்துவிட்டு வெளியேறுகிறாள். ஜாயூன் மருந்துகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் தன் கிராமத்து வீட்டுக்கு வருகிறாள். மருத்துவமனையில் இருக்கும் தன் வளர்ப்பு தந்தையை பார்க்கிறாள். அவரிடம் சில மருந்துகளை கொடுத்து, இதை அம்மாவுக்கு கொடுங்கள், அம்மாவுடைய ஞாபக மறதி சரியாகிவிடும் என்று சொல்கிறாள். பிறகு, நான் ஒரு வேலையாக வெளியே செல்கிறேன், மீண்டும் வருவேன் என்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறாள். படத்தின் கடைசி காட்சியில் ஜாயூன் வேறொரு பணக்கார பெண்ணின் வீட்டுக்குச் செல்கிறாள். அந்த பெண் டாக்டர் பெக்கின் இரட்டை சகோதரி. அங்கே ஜாயூனைப் போலவே சக்தி வாய்ந்த இன்னொரு பெண் இருக்கிறாள். ஜாயூன் அந்த பெண்ணை பார்த்து, என்னிடம் விளையாடாதே என்று மிரட்டலாகச் சொல்வதுடன் அவளுடைய கண்கள் ஒளிர்கின்றன. இத்துடன் படம் முடிகிறது. இது இரண்டாம் பாகத்திற்கான தொடக்கம் என்று காட்டுகிறார்கள். ஜாயூன் கடைசியா யாரை மிரட்டுனா? அவளுக்கு போட்டியா வந்த அந்த புது பொண்ணு யாரு? உண்மையான ஆட்டம் இனிமேதான் ஆரம்பம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிய தி விட்ச் பார்ட் 2 கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதை மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.